தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரி பெண்ணை 3 நபர்கள் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அவங்கள போலீஸ் அதிகாரிகள் 3 பேரையுமே சுட்டு பிடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னாடியே போலீஸ் அதிகாரிகள் பிரஸ் மீட்ல சொல்லிட்டாங்க. ஆனா இந்த கதையில் முழுக்க முழுக்க சித்தரிக்கப்பட்ட கதை, இது ஒரு பொய்யான கதை அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல வந்திருக்கு. என்ன பொய்யான கதை, எந்தெந்த மாதிரி விஷயங்களை போலீஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா சித்தரிக்கப்பட்டதா சொல்லப்படுது அப்படின்றதா இந்த வீடியோ தெளிவா பார்க்க போறோம். வீடியோ முழுமையா பாருங்க, ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். வாங்க வீடியோ முன்னாடி. என்னடா பேக்ரவுண்ட்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. நம்ம சேனல் பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்ட் அப் சேனல். ஸோ கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். போக போக பாத்தீங்கன்னா நான் ஆடியோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறேன். சரி வாங்க கோவையில என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். 2 நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோவை ஏர்போர்ட் தெரியுமா, அந்த ஏர்போர்ட்ல தான் பிஎம்ஆ இருக்கட்டும், சிஎம்ஆ இருக்கட்டும், அந்த மாதிரி சென்னையில எப்படி மிகப்பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கோ அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு இருக்கிற ஒரு அவினாசி ரோட்ல இருக்க அந்த ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்டை சுத்தி 10க்கும் மேற்பட்ட காலேஜுகள் இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய தங்கும் விடுதிகளும் இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அந்த லொகேஷன், அதாவது அந்த ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடு ஒரு எம்டி லேண்ட் இருக்கு. அந்த எம்டி லேண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் இரவு 10:30 மணி போல 2 பேரும் காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு தான் இருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு தவறான விஷயத்திலும் ஈடுபடல. ஏன்னா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கல்லூரி படிக்கிற ஒரு பொண்ணு. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா 3 பேர் வராங்க. அந்த 3 பேர் யாரும் பாத்தீங்கன்னா சதீஷ், கார்த்திக், குணா. அந்த சதீஷும் கார்த்தியும் பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அந்த குணான்றவர் பாத்தீங்க அப்படின்னா மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அந்த சதீஷுக்கும் குணாக்கும் என்ன வயசுன்னு பாத்தீங்கன்னா 30-20 வயசு. குணாக்கும் பாத்தீங்கன்னா 21 வயசு. கிட்டத்தட்ட 20, 21, 30 சின்ன சின்ன வயசு பசங்கன்னா இவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு மது அருந்துட்டு வர்றேன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு மது அருந்துறதுக்கு ரொம்பவே கம்மியான வாய்ப்புகள் தான் இருக்கு. என்ன சொல்றேன், ஏன் அப்படி நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா மது குடிச்சா கூட கொஞ்சம் அளவு தெளிவா இருக்கும். ஆனா வேற ஏதோ ட்ரக்ஸ் ஏதோ யூஸ் பண்ணிருக்காங்க, கஞ்சா அடிச்சிருப்பாங்க போல. அதற்காக தான் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றனே தெரியாம அவன் வாழ்க்கையே நாசமா நான் போயிருன்னு தெரிஞ்சுமே இந்த மாதிரி கேவலமான விஷயத்துல அவங்க ஈடுபட்டிருக்காங்க. சரி ஓகே, என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா 3 பேரும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அந்த இடத்துக்கு எதற்காக வந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த எம்டி கிரவுண்ட்ல 24 மணி நேரமும் இல்லீகலா சரக்கு ஓடுன்னு சொல்றாங்க. அந்த சரக்கு வாங்கி குடிக்கிறதுக்காண்டி வர்றாங்க. வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்த பைக்கே ஒரு திருட்டு பைக் தான். அந்த 3 பேருமே ஒரு பைக் எடுத்துட்டு வராங்க சரக்கு வாங்குறதுக்கு. அதுவே ஒரு திருட்டு பைக்கு. ஒரு வீட்டுக்கு வெளியே வண்டி சாவியோட ஒருத்தவங்க வண்டி நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க. அந்த வண்டியை எடுத்துட்டு தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு கார் நிக்குது. அந்த கார் பாத்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் பேசிட்டு இருக்கதா பாத்துட்டாங்க. நேரா போறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா உள்ள யாருக்கு நேரா தெரிஞ்சு போச்சு, மிரட்டி காசை வாங்கலாம். நேரா போறாங்க. பார்க்க ஒரு பொண்ணு ஒரு ஆண் இருக்கிறத பார்த்துட்டு கதவை துற அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆண் நண்பர் கதவை துறக்க மறுக்கிறாரு. கார் எடுக்க பாக்குறாரு. அந்த கார் பாத்தீங்கன்னா அந்த பள்ள மேடா இருக்கனால அவனால பெருசா உடனே அந்த பதட்டத்துல எடுக்க முடியல. உடனே கீழே இருக்க கல்லை வச்சு ஒரு அடி அடிக்கிறான் கண்ணாடியில. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு கதவை திறந்து அந்த ஆண் நண்பரை இவன் கையில வச்சிருந்த ஒரு கத்தியாலேயே தாக்குறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா அந்த பைக்கை திருடிட்டு வரும்போதே கையில ஒரு கத்தி பாட்டின்னு ஆயுதத்தோட தான் திரியிறாங்க. எதற்காக அப்படி திரியிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க மேலேயே அந்த சதீஷ், குணா, கார்த்தி இருக்காங்க தெரியுமா, அவங்க 3 பேர் மேலேயுமே ஆல்ரெடி குற்ற வழக்குகள் இருக்கு. இவங்க கொலை வழக்கு முதற்கொண்டு இவங்க 3 பேர் மேலேயே இருக்குன்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகள் சொல்றாங்க. இவங்க குற்றம் செய்யறது ஒன்று புதுசு இல்லை. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஆண் நண்பரை தாக்குறாங்க. அந்த ஆண் நண்பர் மயக்க போட்டு விழுந்துட்டாரு. இது வரைக்கும் டிவிலையும் சொன்ன கதை உண்மை. அதாவது நம்ம காவல்துறை அதிகாரி சித்தரிச்சாங்கன்னு சொன்னாங்க தெரியுமா, அதுவும் இது வரைக்கும் உண்மை. இதுக்கப்புறம் என்ன முரண்பாடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பையன் ஒரு அதிகாரி சொல்றாரு. அந்த பையன் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு எனக்கு போலீஸுக்கு கால் பண்ணதா சொன்னாங்க. இன்னொரு அதிகாரி என்ன சொல்றாரு பாத்தீங்க அப்படின்னா இந்த பையன் 11:30க்கு கால் பண்ணிட்டாங்க. 11:30க்கு கால் பண்ணோடனே நாங்க ஸ்பாட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துல ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். 5 மணி நேரமா தேடணும். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு எங்க கண்ணுக்கு அம்பிட்டுச்சு. அந்த பொண்ணு நாங்க இருக்க ஸ்பாட்டு பக்கத்துல நின்றுச்சு. அந்த பொண்ணை நாங்க ரெடி பண்ணி கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த குடியிருப்புல இருக்கவங்க சொல்றாங்க. அந்த பிருந்தாவன் குடியிருப்புன்னு சொல்றாங்க தெரியுமா, அந்த குடியிருப்புல உள்ள மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு அந்த 3 பேரால மாத்தி பாத்தீங்கன்னா ரேப் செய்யப்படுறான். ரேப் செய்யப்படுறது பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட காதுல கம்மலை கலட்டிட்டு உன்கிட்ட யாராவது நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டோம் அப்படின்னா உன் கம்மலை திருடிட்டு போகணும்னு சொல்லு, நான் உன்னை ரேப் பண்ணதெல்லாம் நீ சொல்லாத அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட அந்த 3 பயல்களும், அதாவது சதீஷ், குணா, கார்த்தி, இந்த 3 பேரும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. பைக்கையும் விட்டுட்டு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஓடுது.
ஓடி அந்த குடியிருப்புல போயிட்டு நிறைய பேர் உதவி கேட்குது. அந்த பொண்ணு வந்து தலைவிரி கோலத்தோட சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு ஒரு வீட்டு வாசல் நின்று கேட்கும்போது அது பேய் ஏதோ வந்துருச்சு போல, அது அந்த இடத்துல ஏதோ வேற ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும், திருடே வந்துட்டான் போல அப்படின்ற அந்த குடியிருப்புல வந்து பயந்து நிறைய பேர் வரல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடியிருப்புல எல்லா வீட்டுக்குமே இப்ப கதவு தட்ட ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னா ஒவ்வொன்றா சொல்லி நிறைய பேர் எல்லாம் ஒன்னா வெளியே வந்தோடனே அந்த பொண்ணுகிட்ட என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி இந்த கோலத்துல இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லி இந்த மாதிரி நாய் துரத்திட்டு வந்துச்சுன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இல்ல இதான் சம்பவம், நானும் என்னுடைய ஆண் நண்பரும் ஒரு இடத்துல வந்து பேசிட்டு இருந்தோம், ஒரு 3 பேர் வந்து என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருந்த குடியிருப்பு வாசிகள்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அந்த குடியிருப்பு வாசிகள்ல இருக்கிற ஒரு சிலர் வந்து அந்த பொண்ணுக்கு உடுத்திக்க லெக்கின்ஸ் இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதற்கப்புறம் காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பின்னர் வந்து அந்த பொண்ணை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதற்கப்புறம் தான் போலீஸுக்கிட்ட வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த தகவல் குடியிருப்புல இருந்து சொல்றாங்க. 2 விதமான விஷயங்களும் சொல்றாங்க. எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி கூடிய விரைவில் மக்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், அந்த குற்றம் செய்யப்பட்ட அதிகாரிய அந்த குற்றம் செய்யப்பட்ட அந்த அரக்கர்களை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகள் சுட்டே பிடிச்சி போடுறாங்க. 2 பேருக்கு ஒரு சூடு, 2 ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 இடத்துல சூடுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.